வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதியோட நடிப்பில் வெளியாக இருக்கிற ஏஸ் திரைப்படம். அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி மலேசியன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அண்ட் அதே ஏர்போர்ட்டில் யோகி பாபு போல்டு கண்ணன் அப்படின்றவரை பிக்கப் பண்ண அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போல்டு கண்ணனை இதுக்கு முன்னாடி யோகி பாபு பார்த்ததே இல்லை. ஸோ அப்போ அங்கே வந்த விஜய் சேதுபதியை பார்த்த உடனே நாம தேடி வந்த போல்டு கண்ணன் இவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நீங்கள் தானே போல்டு கண்ணன் அப்படின்றத கேட்குறாரு. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதியும் சில பல காரணங்களால தான் தான் போல்டு கண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா மலேசியால ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்றாரு, அங்க வேலை செய்யறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ஹீரோயினை மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு லவ் கிரியேட் ஆகுது. பட் ஹீரோயின் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை என்னதுன்னு தெரிஞ்சதும் ஹீரோயினை காப்பாற்ற களத்துல இறங்குறாரு. ஸோ அவர் களத்துல இறங்கி சில பல சம்பவங்களை பண்றாரு. அந்த சம்பவங்கள் தான் இந்த ஏஸ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. விஜய் சேதுபதியோட ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி இந்த படத்துல எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லை. ஓரளவுக்கு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சிறை கைதியாக வெளியே வர விஜய் சேதுபதியோட பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் அவர் பண்ணினாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தா அது இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸில் வில்லன் கேங்ஸுக்கு எதிராக இவர் போடுற ஸ்கெட்ச் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அது எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருந்தது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த யோகி பாபுவோட காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவரும் எதேதோ ட்ரை பண்ணி ஆடியன்ஸை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் இந்த படத்தில் அவருக்கு சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அண்ட் இவங்களை தவிர படத்தில் ஹீரோயினை நடித்த ருக்மிணியோட கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் சப்போர்ட்டிவ் ரோலில் நடித்த திவ்யா பிள்ளை அப்படின்றவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே மிகைப்படுத்தி காட்டவே இல்லை. அண்ட் இவங்களை தவிர படத்தில் நடித்த இரண்டு வில்லன்கள், ஒன்று அவினாஷ், இன்னொன்று பப்ளு, இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட லிஸ்ட்டில் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துக்கு இசையமைச்சது எஸ்.ஏ. பிரபாகரன். அவரோட இசையில் வந்த உருகுதே அப்படின்ற பாடல் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வைஸும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் சாம் சிஎஸ் கம்போஸ் பண்ணி போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்தது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஓவராலாக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர பார்த்தீங்கன்னா படத்தில் வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர படத்தோட ஸ்டோரி ஒரே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி, எந்த ஒரு ட்விஸ்ட்டும் இல்லாமல் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எதிர்பார்ப்போடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் திரைப்படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஃபீலை கொடுத்துச்சு, அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.